World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்மளுடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக நிறைய ஸ்பிரிச்சுவல் யாத்ரா நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் நம்மள்ட்ட படித்த ஆயிரக்கணக்கான மாணவர்களும் வாடிக்கையாளர்களும் கருணநாதன் சம்பந்தமாக ஏதாவது ஒரு யாத்ரா பிளான் பண்ணுங்க குருஜின்னு கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காக அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம கரணங்கள் சம்பந்தமான கோயில்களை ஒரு யாத்ராவாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 33 கோயில்கள் இந்த யாத்ராவில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 33 கோயில்கள் பார்த்திங்கன்னா எப்படி 33 கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11 கரணங்களில் நம்ம ஏதாவது ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். அப்போ 11 கரணங்களுக்கு 11 கோயில், 11 கரணங்களுக்கும் ஜீவசமாதி இருக்குது. அப்போ 11 ஜீவசமாதி, 11 கரணங்களுடைய விலங்குகளும் சாப நிவர்த்தி பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது. அது ஒரு 11 கோயில். டோட்டலாக 33 கோயில்கள் நம்ம இந்த யாத்ராவில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் கரணங்களுடைய எல்லா கோயில்களுக்கும் நம்ம போகணும், நம்ம பிறந்த கரணத்தோட கோயிலுக்கு மட்டும் போனால் போதாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரணம் அப்படிங்கிறது சனியோடைய கண்ட்ரோலில் இயங்கக்கூடியது. யாருக்கெல்லாம் தொழில் வெற்றி அடையணுமோ, யாருக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் உங்களுடைய கர்மாவை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் ஆயுள் பலம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எடுத்த காரியங்களெல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அவர்கள் எல்லாரும் இந்த 11 கரணத்தோட கோயில்களுக்கும் 11 கரணத்தோட ஜீவசமாதிக்கும் 11 கரணத்தோடைய விலங்குகள் சாப நிவர்த்தி இடங்களுக்கும் போயிட்டு வரும்போது சனியோடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்லுவேன், கரணத்தை யார் கெட்டியாக பிடிக்கிறாங்களோ அவங்களுடைய கர்மா குறைஞ்சிக்கிட்டே வரும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை முன்னேற்றத்தை அவங்க அடைய முடியும். ஸோ இன்றைக்கி சாதாரண மனிதர்களிலிருந்து பெரிய தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே கரணத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இயக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிஎம் பார்த்திங்கன்னா தைத்தொலை கரணம், அவர் பாருங்கள் ஒயிட் ஷர்ட்டு தான் போட்டு பிரச்சாரத்துக்கே போயிருக்கார். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுடைய கரணத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த கரணம் அப்படிங்கிறத இன்டைரக்டாக அவங்க வாழ்க்கையில் இயக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நாம் இந்த கோயில் வழியாக நம்முடைய யாத்ரா வழியாக இந்த கரணத்தை நம்ம இயக்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ தாராளமாக இந்த யாத்ராவில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த யாத்ராவில் திருவண்ணாமலை கிரிவல யாத்ராவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய மாணவர்கள் கேட்டாங்க, ஸோ உங்களோட ஒரு தடவை திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் குருஜின்னு கேட்டாங்க. ஸோ இந்த யாத்ராவோட அதையும் நம்ம இணைச்சி பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த யாத்ரா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நாட்கள் யாத்ராவாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யாத்ரா நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம போகிறதா இதை பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த யாத்ராவை யாரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருக்கும் கருணநாதனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். ஸோ இந்த யாத்ரா எந்த தேதியில் போக போகிறோம், இந்த யாத்ராக்கான கட்டணம் என்ன, ஏற்கனவே யாத்ரா வந்தவங்களுக்கு கட்டண சலுகை உண்டு, அது எல்லாமே கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முன்பதிவு பண்ணலாம். எப்போவுமே நம்மளுடைய யாத்ரா பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ரூமில் தங்க வைக்கிறது, ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்குறது, எப்படியோ ஏனாதரன்னு கூட்டிகிட்டு போகிறது இல்லாமல் ப்ரீமியமான சாப்பாடு, ப்ரீமியமான ரூம்ஸ், நம்மளுடைய ட்ராவல் கூட்டிகிட்டு போகிற வண்டியும் ப்ரீமியமாக இருக்கும். இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு பேக்கேஜில் இந்த இதை நாங்கள் கூட்டிகிட்டு போக போகிறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு குருவோடு இணைந்து பயணம் பண்ண போகிறீங்க. நிறைய விஷயங்களை, ஜோதிட ரீதியான தகவல்கள், ஆன்மீக ரீதியான தகவல்கள், இதெல்லாம் நிறையா ஷேர் பண்ணிக்கலாம். நானே உங்கள் கூட இந்த யாத்ராவில் உங்கள் கூட இணைந்து இந்த யாத்ராவை நான் வழிநடத்த போகிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இதில் கிட்டத்தட்ட நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி நாமக்கல் நரசிம்மர் கோயில், ஸ்ரீ முஷ்ணம் போவராக பெருமாள், திருச்செந்தூர் முருகன், நாகர்கோயில் நாகராஜா டெம்பிள், பிள்ளையார்பட்டி டெம்பிள், குத்தாலம் பைரவர், திருநள்ளாறு சனி பகவான், திருமலைப்பாடி நந்தீஸ்வரர், காஞ்சிபுரம் பெருநகர் ஜெஷாதேவி கோயில், இப்படி எல்லா கோயிலும் இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற வெளிநாட்டை சார்ந்தவர்களும், மலேசியாவில் இருக்கிறவங்க, சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, யூஎஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த கருணநாதன் கோயிலுக்கு போகணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்க தனியாக நீங்கள் அந்த கோயிலுக்கு வரதுக்கு பதிலாக இந்த மாதிரி யாத்ராவில் கலந்து கொண்டு பயன்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிளான் பண்ணி இந்த யாத்ராவிலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரொம்ப சிறப்பான ஒரு யாத்ராவாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த யாத்ராவில் கலந்து கொள்ளுங்கள். கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.